கவியரங்கத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி வரவேற்கிறேன். நிகழ்வின் முதல் தொடக்கமாக ராகவன் ஐயா அவர்களை கவிதை வாசிக்க அழைக்கிறேன். அதற்கு முன் ஒரு இறையருள் பாடலை பாடி தங்கள் கவியை உரைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. பாருங்கள். நன்றி. நான் ஃபர்ஸ்ட் இந்த பாடல் பாடுறேன், இந்த பக்தி பாடல், அப்புறமா கவிதை வாசிப்போம். பக்தி பாடலோட ஆரம்பிக்கலாம். அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் பாடல் பாடுங்க, அப்புறம் கவிதை வாசிப்போம். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற ஒரு பாடல். இது ராக மாளிகை என்று சொல்லப்படுகிற பல்வேறு ராகங்கள் மிக்ஸ் ஆயிருக்கும். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றார் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, வேண்டியதை தந்திட வேங்கடேசன் என்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா, மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா, திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா, திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறையோ போதும் ஞானியர் மட்டுமே காண்பார், திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா, உன்னை மறையோரும் ஞானியர் மட்டுமே காண்பார், என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா, என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா, குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, மணிவண்ணா கோவிந்தா கோவிந்தா, கல்நாரைக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா, கல்நாரைக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, யாரும் மறுக்காத மலையப்பா உன் மார்பில் காதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை, ஏதும் இருந்திட ஏது குறை எனக்கு, என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா, ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா, மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பா பண்ணீங்க சாமி பாட்டு. தாஜ்மஹால் கவிதை வாசிச்சிருங்க. ஒரு நிமிஷம். தாஜ்மஹால் யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தின் தலைவர் திராவிடமணி ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மாலை வணக்கம் கூறி வரவேற்கிறேன். லட்சுமி அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மாலை வணக்கத்தை கூறி வரவேற்கிறேன். வாருங்கள் அம்மா. இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கங்கள். கவிதை நிகழ்வுக்கு செல்வோம். ஐயா, நீங்க கவிதை வாசிக்கிங்க. ராகவன் ஐயா. நன்றி அம்மா. திராவிடமணி ஐயா, விடியல் கோவன் ஐயா, லட்சுமி அம்மா, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அருமையான ஒரு கவியரங்க வாய்ப்புக்கு மிகவும் நன்றி. நான் எழுதிய தாஜ்மஹால் என்ற கவிதை. யமுனை கரையோரம் அற்புதம், தாஜ்மஹாலை காண அதிசயம், ஷாஜகானின் அருமையான எண்ணம், உடனே செயல்முறை வண்ணம், காணும் போது ஆச்சரியம், மாற்றம், மண்ணில் புது தோற்றம்,
புகைப்பட நிபுணரின் யோசனை, மனதில் அழகான கற்பனை, புதுமையை விரும்பி சிந்தனை, முயற்சி செய்வது போதனை, பாராட்டு தருவது படிப்பினை, மனதில் மகிழ்ச்சி சாதனை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. உண்மையிலேயே யமுனை நதிக்கு ஒரு கரையோரம் அதிசயம், அற்புதம் தான் அது. ஒரு அற்புதமான, அடுத்த வரி சொன்ன தாஜ்மஹால்கான அதிசயம், அற்புதமான அதிசயம் தான் அது. ஷாஜஹான் அவருடைய அருமையான எண்ணம் சொல்லியிருக்கீங்க, உண்மையிலே சிறப்பு. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை தீட்டி நினைச்சு அவரு அதை அவ்வளவு இதா செயல்படுத்தி இருக்காரு. மிகவும் அது சிறப்பான ஒரு செயல்தான். பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது தான். வெள்ளை நிற மாற்றம், மண்ணில் புது தோற்றம், சிறப்பா சொல்லியிருக்கீங்க. புகைப்பட நிபுணர் யோசனையும், மனதில் அழகான கற்பனை, புதுமை விரும்பி சிந்தனை, ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. முயற்சி செய்வது போதனை, பாராட்டு தருவது படிப்பினை, மனதில் மகிழ்ச்சி சாதனை. மிகவும் சிறப்புங்க ஐயா. தளத்துல பதிவிட்டு இருக்கீங்க. பின்னூட்டம் வழங்க வசதியாக இருக்கிறது. அந்த வரிகளின் வார்த்தைகளும் அர்த்தங்களும் யோசிப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நன்றி ஐயா, நன்றி. இன்று கவியரங்கத்திற்காக இணைந்து இன்று சனிக்கிழமை பெருமாளுடைய சிறப்புக்காக ஒரு பாடலை பாடி இறைவன் துதியாக அடுத்து கவிதை வாசித்திருக்கிறீர்கள். மிகவும் நன்றி ஐயா, தங்களின் இணைந்து சிறப்பித்ததற்கு நன்றி, வணக்கம். அடுத்ததாக பவானி அம்மா அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா, தங்கள் கவிதையை தாருங்கள். நன்றிகள் அம்மா. தமிழகத்தில் யாவரும் கேளீர் நிறுவனர் திராவிடமணி ஐயா அவர்களுக்கும் மற்றும் விடியல் ஐயா அவர்களுக்கும் அழகான பின்னோட்டம் வழங்கி கொண்டிருக்கும் அன்பு அம்மா தனலட்சுமி ஆறுமுகம் அம்மா அவர்களுக்கும் மற்றும் இணையத்தில் உள்ள அத்தனை உறவுகளுக்கும் முதற்கண் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஒவ்வொரு வாரமும் மிக சிறப்பான தலைப்புகள் கொடுத்து அழகான ஒரு நிகழ்வினை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் தமிழக யாவரும் கேளீர் அமைப்பிற்கு முதலில் நன்றி கலந்த மகால். காதலின் சின்னமாய் இன்பமாய். அம்மா, உங்க இணைப்பு சரியா கேட்கல, விட்டு விட்டு கேக்குது. வீடியோ இல்லைன்னா ஆஃப் பண்ணிட்டு கவிதை வாசிங்க, அப்புறம் ஓபன் பண்ணுங்க. வார்த்தைகளே வரல. படித்த ஒரு காவிய காதல் உலக அதிசயமாய் உயர்ந்து நின்றிட வரலாறு கூறும் சிற்பத்தின் ரகசியம் இரவு பகலும் பவானி அம்மா, உங்க இணைப்பே காணோம். ஐயா, உங்களுக்கு தெரியுதுங்களா ஐயா? எனக்கு தெரியல பவானி அம்மாவோட இணைப்பு. இல்லம்மா, அவர் இணைப்புல இல்ல. இணைப்பு ஏதோ டச் பண்ண போய் கேன்சல் ஆயிடுச்சாட்டிருக்கு. வருவாங்க. சரி, அதுக்கு அப்புறமா நம்ம வேற யாரையாவது வாசிக்க சொல்லுவோம். லட்சுமி அம்மா அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. இல்ல, வந்துட்டாங்கம்மா. வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க, இணைஞ்சிட்டாங்க. பவானி அம்மா வாசிக்கிறீங்களா? அம்மா இப்ப கேக்குதுங்களாமா? இப்ப கேக்குதுங்கம்மா. அம்மா வணக்கம். இப்ப கேக்குதுங்களா? வணக்கங்கம்மா, கேக்குதுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, வாசிங்க. நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா, நன்றி. வாசிங்க. தமிழக யாவரும் கேளீர் நிறுவனர் தமிழக யாவரும் கேளீர் நிறுவனர் மற்றும் விடியல் குகன் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் முதற்க சிறப்பான நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கும் தமிழக யாவரும் கேளீர் அமைப்பிற்கு முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வான கவியரங்கம் தாஷ்வுக்கு மனதில் ஊற்றாய் உயர்ந்து நின்றிட வரலாறு கூறும் சிற்பத்தின் ரகசியம் இரவும் பகலும் ரம்மியமாய் காட்சி தர இதயத்தில் என்றும் நிலைத்திருக்கும் ஓவியம்
அழகின் சிகரம், அன்பின் பிரம்மாண்டம், முகலாய சிற்பியின் கனவுலக மாளிகை, வெள்ளை நிற பளிங்கு கோயில், விண்ணை தொடும் எழில், யமுனை நதிக்கரையில் நிழல் நீட்டி நிற்கும் கலை, மத நல்லிணக்கத்தின் மாண்பை உணர்த்தும் கோபுரம், ஷாஜஹான் காதலுக்காய் எழுப்பிய கல்லறை இது, மும்தாஜ் மஹாலின் நினைவாய் நிலைத்திருக்கும் கதை, 20,000 கரங்கள் உழைத்ததின் சாட்சி, நவரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட ஓவியம், கண்ணின் இமையை பறிக்கும் சிற்ப வேலைப்பாடு, சலவை கல்லில் சுவரில் செதுக்கிய நுட்பங்கள், பிரம்மாண்டத்தின் நடுவில் ஒரு மெல்லிய சோகம், அதுவே இந்த மகத்தான படைப்பின் ஆழம். ஆக்ராவின் கிரீடமாய் பாரதத்தின் அடையாளம், தாஜ்மஹால் சாகாத காதல் சொல்லும் நிழல். வாய்ப்பிற்கு நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா, நன்றி. நல்லா சிறப்பா கவிதை வாசிச்சிருந்தீங்க. கல்லில் வடித்த காவிய காதல், 20,000 கரங்கள் கொண்டு உழைச்சிருக்குது. அந்த காவிய காதல் நிறைஞ்ச ஒரு தாஜ்மஹாலை கட்டி முடிக்கிறதுக்கு அந்த கட்டிட கலை எப்படி எழுப்பப்பட்டது என்று பிரம்மாண்ட படைப்பின் நடுவில் ஒரு பிரம்மாண்டம், சோகமான பிரம்மாண்டம் சொல்லியிருக்கீங்க. நிறைய இன்னும் சொன்னீங்க, என்னால கவனிக்க முடியல. அதுக்குதான் கவிதைகளை நம்ம தளத்துல போடுங்க, வாசிக்கிறதுக்கு முதல் நாளாவது அப்படின்னு சொல்றது. நன்றிங்கம்மா, மிக சிறப்பா சொல்லியிருந்தீங்க. நன்றி நன்றி. அடுத்ததாக லட்சுமி அம்மா அவர்களை அழைக்கிறேன், வாருங்கள் அம்மா. அதற்கு முன் இருங்க ஒரு நிமிஷம். நிகழ்வில் புதிதாக சுதர்சன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்களுக்கு மாலை வணக்கம் கூறி நிகழ்விற்கு வணக்கம்மா ஐயா. வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம்மா. நன்றி நன்றி, வாங்க வணக்கம். லட்சுமி அம்மாவை அவர்களை கவிதை வாசிக்க அழைக்கிறேன், வாருங்கள் அம்மா. தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தின் அனைத்து ஆளுமைகளுக்கும் எனது இரவு வணக்கம். இன்றைய கவியரங்கத்தில் தலைப்பாக தாஜ்மஹால் கொடுக்கப்பட்டுள்ளது. தரணி போற்றும் உலக அதிசயங்களில் தாயகம் பாரதத்தின் உன்னத கலை கட்டிடம். சுற்றுலா பயணியர் பார்க்கவே பரவசம். பாசத்திற்காக கட்டப்பட்ட பளிங்கு கோவில். அழகான காதல் உயிரோடு கலந்தது. அன்பு மனைவிக்கு அற்புத கலை மாளிகை. அகிலத்தின் அதிசய கற்களால் அலங்காரம். அனைத்துலக கட்டட வல்லுநர்களால் கட்டியது. அகமது என்பவரால் யமுனை நதியோரம் அடித்தளம் அமைக்கப்பட்டு எழுப்பப்பட்ட ஆலயம். அர்ஜுனல் பானு என்ற மனைவியே மும்தாஜ். அந்த இடம் கிட்டத்தட்ட 42 ஏக்கரா. இந்த அளவு நேசிக்கப்பட்டது யாரும் இல்லை. இந்த தாஜ்மஹால் கல்லறையின் மேல் பாரசீக அமைப்பில் பாசத்தின் கட்டடம். பார் முழுதும் எங்கும் இல்லை இந்த காதல். வெள்ளை பளிங்குக்கல் மாளிகை வேறாராலும் முயற்சிக்கப்படா ஒன்று. சுமார் 20,000 பேர் வேலை செய்து 12 ஆண்டுகளில் மைய கட்டிடம் கட்டியது. மேலும் 10 ஆண்டுகள் வேலையில் யமுனைக்கரையில் மெருகூட்டும் 4 தூண்கள். குர்ரம் என்ற ஷாஜஹான் மன்னன் பானு என்ற மும்தாஜுக்கு தந்த காதல் பரிசு. ஜஹாங்கீர் தந்த வைரம் ஷாஜஹான். ஷாஜஹானின் உலக பொக்கிஷம் தாஜ்மஹால். உலகில் காண கிடைக்காத காதல் சின்னம். ஷாஜஹானின் இறுதி பார்வை தாஜ்மஹாலே. மும்தாஜ் கல்லறை அருகே தன் கல்லறை. ஷாஜஹான் மீளா துயில் கொண்டு அழகின் சிகரம் தாஜ்மஹால் என்று உலக அதிசயங்களில் ஒன்றாக நிலை கொண்டு வாய்ப்புக்கு வணக்கம் கூறி நன்றிகளம்மா. நன்றி நன்றி அம்மா, நன்றி. நன்றிங்கம்மா, மிக சிறப்பாக இருந்தது. தரணி போற்றும் அதிசயம். சுற்றுலா பயணிகள் பார்த்து பரவசம் அடைபவர்கள் அந்த மாதிரி அந்த கட்டடம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. பாசத்தின் பளிங்கு கோவில் மனைவிக்காக கட்டியது.
மனைவிக்கு கோயில் கட்டினார். 42 ஏக்கர் பரப்பளவில் சொல்லியிருக்கீங்க. பாரசீக அமைப்பு கட்டிடம், எங்குமில்லா கட்டிடம், மும்தாஜுக்கு காதல் பரிசு ஷாஜஹான் கட்டிய அந்த கட்டிடம் என்று அழகாக கூறினீர்கள். ஷாஜஹானுக்கும் மனைவி பக்கத்திலேயே ஒரு அமைப்பு அங்கேயே உருவாகியது என்றும் கூறி முடித்திருக்கிறீர்கள். மிகவும் நன்றி அம்மா. வணக்கம். அடுத்ததாக சுதர்சன் ஐயா அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா இந்த ஆரம்பிச்சிடுறேங்க. ஏன்னா ரொம்ப நாளா நானும் வந்து பேர் போடுறேன், என்னால எதுலயும் டக்குன்னு அந்த நேரத்துல மறந்துடுறேன் ஐயா. அதனால இன்னைக்கு ஐயா நினப்பு வந்துச்சு, அதனால டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சுங்க ஐயா. ஐயா அதை ஆரம்பிச்சிடுங்க ஐயா. தாஜ்மஹாலை பத்தி இன்னைக்கு கவிதை. தாஜ்மஹாலே, என் காதல் மனைவி எப்பொழுதும் என்னோடு உன் கதையே பேசுகிறாள். தாஜ்மஹாலே, என் காதல் மனைவி எப்போதும் என்னோடு உன் கதையை பேசுகிறாள். உலகத்தில் உயர்ந்த காதல் உனக்கே சொந்தமாம். உலகத்தில் உயர்ந்த காதல் உனக்கே சொந்தமாம். உலக அதிசயமாம் அது உனக்கே தெரிய நியாயமில்லை. உலக அதிசயமாம் அது உனக்கு தெரிய நியாயமில்லை. மும்தாஜே நீயே உறங்குகிறாய் உள்ளே. மும்தாஜே நீயே உறங்குகிறாய் உள்ளே. நித்தமும் வெளியே நிஜமாய் காதலித்து கைப்பிடித்த காதல் கணவனை கண்டபடி முட்டிக்கு முட்டி தட்டி பல மும்தாஜுகள் உழுக்குகிறார்கள் என்றும் ஷாஜஹானே உண்மையை சொல். ஷாஜஹானே உண்மையை சொல். காதல் மனைவி மீது கொண்ட காந்த ஈர்ப்பால் கட்டினாயா, இல்லை கஷ்டப்படுத்தியவள் சென்றாளே என்ற களிப்பில் கட்டினாயா இந்த கல்லறையை? இன்று வரை கண்டுபிடிக்க யாரும் இல்லை இந்த பூவுலகில். காரணம், காதல் கொண்டு கைப்பிடித்தவள் கட்டிய பின் அப்படி வதைக்கிறாள் என்ற ஒரு நினைப்பு எனக்குள் காதல் மனைவிக்காக ஆசை இருக்கு. கல்லறை கட்ட வேண்டுமென 22 ஆண்டு வேண்டாம். 22 ஆண்டு வேண்டாம். 2 மணித்துளி போதுமடி. அவளிடம் சொல்ல இதயம் துடிக்கிறது. சொல்லாமல் மனதும் தவிக்கிறது. சொல்லிவிட்டால் கல்லறை தயார். 2 நிமிடத்தில் எனக்கு. ஷாஜஹானே உண்மையை சொல். இந்த காதல் மனைவிக்காக ஆசை இருக்கு, கல்லறை கட்ட வேண்டுமென. காதல் மனைவிக்கு ஆசை இருக்கு, கல்லறை கட்ட வேண்டுமென சொல்லாமல் மனது தவிக்கிறது என் மனதுக்குள். இன்று வரை பல காதல் கவிஞர்கள் தாடி வளர்த்து கொண்டும் ஷாஜஹானை உலகில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு தெரிகிறது? யாவரும் கேளீர், கலை இலக்கிய மையமாவது இந்த ஷாஜஹானை ஒரு காதல் கவிஞன் என ஏற்றுக்கொள்ளட்டும் என்று இந்த கிராமத்து கவிஞன் கவி பாடுகிறான். ஐயா முடிச்சாச்சுங்க ஐயா. ஐயா சிறப்பு. ஐயா தனலட்சுமி வாங்க, சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அதனால சரி நீங்க சொல்லட்டும் அப்படின்னு காதல் சொல்லி இருக்காரு. ஆமாங்கய்யா, ஏதோ ஓட்டப்பந்தயத்துல ஓடி மூச்சு வாங்குற மாதிரி கவிதையை சொல்லியே மூச்சு வாங்கிட்டாரு. கேள்விகள் கேட்டாரு. இல்லம்மா, இப்ப வரைக்கும் எதுவுமே கவிதைங்கிற விதத்துல எழுதுனது இல்ல. அது ஐயாவோட அன்பாலேயே, ஐயாவோட ஆசீர்வாதத்தாலேயே இன்னைக்கு முத ஒரு வாட்டி சொன்னாரு, நீ ஆசு கவிஞர்ப்பான்னாரு. ஆக்சுவலா ஆசு கவிஞர்னா என்னன்னே எனக்கு தெரியாதுங்க ஐயா. ஆனா ஃபர்ஸ்ட் வாட்டி ஐயா தான் எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்தாரு. நல்லது. இப்ப நிரூபிச்சிட்டீங்க இல்லையா? ஆமா கண்டிப்பா. நல்லது. அம்மா நன்றிம்மா. ஐயா நன்றி. நன்றிங்கய்யா. ஐயா நன்றி. ரொம்ப சிறப்பா தான் கவிதை வாசிச்சிருங்க. ஐயா சொன்ன மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை வேற கவிதையில போட்டிருக்கீங்க. தாஜ்மஹாலை கொஞ்சம் பாராட்டி சீராட்டி தான் இது வரைக்கும் எல்லாரும் போய் அற்புதம், அதிசயம், உலக சிறப்பு அப்படின்னு வியந்துதான் இன்ன வரைக்கும் பாக்குறாங்க. எப்படிதான் அந்த ஷாஜகான் அதை கட்டினாரோ, எப்படி எல்லாம் உழைத்தாரோ, எப்படி இதை சாத்தியமாக்கி இருக்க முடியும். இதனுடைய தொழில்நுட்பம் தஞ்சை
பெரிய கோயிலுக்கு அப்புறம் வியந்து கட்டிட நுணுக்கத்தை பேசுவதும் பாராட்டுவதும் அழகாக வியந்து பார்ப்பதும் தாஜ்மஹால் தான். அதற்கு அடுத்தபடியாக அதையே நீங்க ஒரு கேள்விக்குறியா போட்டுட்டீங்க. சந்தோஷமா கட்டினாரா? மனைவி வந்து தன்னை காதலித்த மனைவி இல்ல உண்மைதான். தன்னுடன் வாழ்ந்த மனைவி மறைந்து விட்டால் என்று சந்தோஷமாக அந்த கட்டிடத்தை கட்டினாயா, இல்லை தொல்லை கொடுத்து விட்டு ஒளிந்து விட்டாய், பரவாயில்ல தொல்லை கொடுத்தது ஒளிந்துச்சேன்னு சந்தோஷத்துல அத கட்டி முடிச்சிட்டியா? எல்லாத்துக்கும் மேல எதுவுமே தெரியாம மும்தாஜுக்கு வழங்கப்பட்ட ஒரு அன்பு அங்க கல்லறைக்குள்ள உறங்கிக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் இந்த பாராட்டு, இந்த பேர் புகழ், அந்த கட்டிட சிறப்பு எதையும் உணராமல் மண்ணுக்குள் புதைக்குழிக்குள் உறங்கி கொண்டிருக்கிறார் மும்தாஜ் அப்படின்னு மிக சிறப்பா நிறைய சொல்லியிருக்கீங்க. மனைவி என்னிடம் உன்னை பற்றி தான் அதிகம் பேசுகிறாள், என் காதல் மனைவி அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அது ஈர்ப்பு அந்த இது மேல இருக்குது. ஒருவேளை பின்னாடி உங்களை கட்ட சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. உலகத்தில் நீங்க அத 2 நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன்னு வேற சொல்லியிருக்கீங்க, எப்படின்னு தெரியல. உலகத்தின் உயர்ந்த காதல்னு சொல்லியிருக்கீங்க. ஷாஜகான் வந்து உன்னோட இந்த காதல் வந்து உலகத்துல உயர்ந்தது, இது உனக்கு தெரியாது, நீதான் கல்லறைக்குள் உறங்கி கொண்டிருக்கிறாயே அப்படின்னு. உண்மையை சொல் ஷாஜகான், நீ வந்து இந்த கட்டிடத்தை எப்படி கட்டுன? சந்தோஷமா கட்டுனியா இல்ல துக்கத்துல சிறப்பிச்சிருக்கியான்லாம் அந்த மாதிரி நான் நிறைய கேள்விகளை போட்டு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா. சிறப்பு சிறப்பு. கவிதைகள் என்பது எப்படி வேண்டுமானாலும் நாம் பார்வையில் எழுதி கொள்வதுதான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிந்தனைகள் அதில் சிறப்பு. நீங்கள் இந்த கோணத்தில் தாஜ்மஹாலை சிந்தித்து எழுதியிருக்கிறீர்கள். நன்றி ஐயா. நன்றிங்க. அடுத்ததாக நம் தேடல் இலக்கிய மையத்தின் தலைவர், யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தின் தலைவரும் கூட திராவிடமணி ஐயா அவர்களை கவிதை வாசிக்க அழைக்கிறேன். ஐயா தலைவர் ஐயா இருக்கீங்களா? இப்ப முகம் காமிச்சிங்க. சரி. நம் யாவரும் கேளு கலை இலக்கிய மையத்தின் நிறுவனர் ஐயா விடியல் குகன் அவர்களை கவிதை வாசிக்க அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. தலைவர் ஐயா அதுக்குள்ளார ஒரு பணியில் இருப்பார் போல. நீங்க எப்படி ஒரு 2-3 கவிதை வாசிப்பீங்க, அதுக்குள்ள கொஞ்சம் டைம் காலத்தை கடத்திடலாம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. கவியரங்கத்திற்கு நெறியாளுநராகவும் தலைமை பொறுப்புக்கும் ஏற்றக்கூடிய திருமதி தனலட்சுமி அம்மாள் அவர்களுக்கும், நமது அமைப்பினுடைய தலைவர் திரு திராவிடமணி ஐயா அவர்களுக்கும், மற்றும் என்று எப்போதும் போல் ஆதரவு நல்கி கொண்டிருக்கும் திரு தாமோதரன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் கவிதை வாசிக்க வருகை தந்திருக்கக்கூடிய திருமதி லட்சுமி அவர்களுக்கும், திரு சுதர்ஷன் அவர்களுக்கும், திருமதி பவானி அவர்களுக்கும், இன்னும் யாராவது வந்துட்டு போயிட்டாங்களாமா? சரி, இன்னும் வர இருப்பவர்களுக்கும் வந்து சென்றவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதல்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய கவியரங்கத்தின் தலைப்பாக தாஜ்மஹால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாஜ்மஹால் என்ற உடனே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது காதல் தான். ஆதலால் தாஜ்மஹாலை பற்றி வேறு கவிதை எழுத நேரமின்மையால் இப்போது என்னுடைய பழைய காதல் கவிதைகளை சொல்லிவிடலாம் என்று எண்ணுகின்றேன். ஏனென்றால் காதல் கவிதை என்பதே பழையதுதான். ஏன்னா காதலுக்கு முன் காதலுக்கு பின்னுங்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடுகிறது. இப்பெல்லாம் காதல் கவிதை எழுதுவதில்லை. அதனால இது பழைய கவிதைகளை தான் வாசிக்கணும். அதற்கு முன்பாக ஒரு சின்ன தாஜ்மஹாலை பற்றி சில வரிகள் மட்டும். தாஜ்மஹால் காதலின் சின்னம். உலகம் காதலால் பிறந்தது, காதலால் மலர்ந்தது, காதலால் வாழ்கிறது. காதல் இருக்கும் வரை இந்த உலகமும் இருக்கும் என்பதற்கு ஆதாரமாய் நின்று கொண்டிருப்பது.
கல்லால் கதை பேசும் இடம், காதல் உயிரெடுத்த நினைவிடம், நிலாவிலும் நேரம் நெஞ்சம் உருகும், நிழல் கூட அன்பாய் ஆதரவாய் நிற்கும், யமுனைக்கரையின் கனவு, யுகங்கள் கடந்து நிற்கும் நனவு, மும்தாஜின் நாமம் மலராய் உள்ளது நின்று, மன்னனின் மூச்சோ வாழ்கிறது என்றும். இந்த முதல் சொன்ன சில வரிகளை தவிர பின்னிட்டு சொன்ன கல்லால் கதை பேசும் இடம், அதிலிருந்து நான் சொன்ன கவிதை அந்த சாட் ஜிபிடி எழுதி கொடுத்த கவிதை. அதனால இப்பெல்லாம் ஆனா உனா பக்கத்து வீட்டுல குழம்பு ரசம் வாங்குற மாதிரி அங்க போயிடுறீங்க. கவிதை எழுதி கொடுப்பா அப்படின்னு கேட்டா கொடுத்துருவோம். அதுதான் அது. சரி, அந்த வகையில தாஜ்மஹாலுக்கு சில கவிதை வரிகளை சொல்லிவிட்டேன். இனி இன்று இங்கு இந்த தலைப்பில் நான் கண்ட காதலை சொல்லுகின்றேன். நான் கண்ட காதலை சொல்லுகின்றேன். சொல்லலாமா? சொல்லுங்க. தடை ஒன்றும் இல்லையே. ஐயா சொல்லுங்க. இல்லை, சரி, தடை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணாங்கிற மாதிரி தடை ஒன்றும் இல்லை. முதல்லயே பாடிட்டீங்க. முதல் மரியாதை சிவாஜி கணேசன் மாதிரி சொல்லுங்க ஐயா. புரியல. சரி, முதல் மரியாதை சிவாஜி கணேசன் மாதிரி சொல்லுங்க. இருக்கு, எல்லாம் நம்ம கவிதை எல்லாம் அப்படித்தான் இருக்கும். காதல் அனாதையை அரவணைக்கும் தேவ கரங்கள், பாலைவனத்தை சோலைவனமாக்கும் நீரூற்று, புலியை மானாக்கும் மந்திரம், மூங்கிலை புல்லாங்குழலாக்கும் வித்தை, மரத்தில் கருத்தரிக்கும் நீர் விதை, கரி வைரமாகும் விந்தை, காதல் ஒரு காந்த சிறை, திரிசங்கு சொர்க்கம், ஒரே முறையில் ஆயுள் போதை தரும் மது, ஜாதி மத பண பேய்களுக்கு பலிபீட பூக்கள், கண்ணில் துவங்கி கண்ணீரில் முடிவது, கனவில் வளர்ந்து கல்லறையில் உறைவது, எத்தனையோ காலங்களாய் இலக்கியங்கள் பேசிவிட்டன, எத்தனையோ காலங்களாய் இலக்கியங்கள் பேசிவிட்டன, எத்தனையோ காலங்களாய் இதயங்களும் அழுது விட்டன, எத்தனையோ காலங்களாய் இதயங்களும் அழுது விட்டன, இன்னும் காதல் வாழவும் இல்லை, இன்னும் காதல் வாழவும் இல்லை, இன்னும் காதல் சாகவும் இல்லை. அடுத்து காதல் காற்று. இதயங்களால் பூஜிக்க தெரிந்த எனக்கு உதடுகளால் உச்சரிக்க தெரியவில்லை. தினம் தினம் கண்மணி கண்மணி என்று எத்தனை முறை ஜெபித்த பிறகு என் இமைகள் உறைந்து போயின என்று எனக்கே தெரியாது. உன் விழி பெட்டகத்தில் இருந்து என் மீது சரிந்த பார்வை பொக்கிஷங்கள் என் இதய ஏட்டிற்குள் காவியமாய் கருக்கொள்கின்றன. சில பார்வைகளையும் ஒரு புன்னகையும் பதியமிட்டு ஒரு கவி மலரை படைத்தவளே, உன்னை ஒரு நாள் பார்க்க வரவில்லை எனில் நான் இரவெல்லாம் அழுது கிடப்பேன். உன்னை பார்க்கவில்லையே என்பதற்காக அல்ல, என்னை பார்க்காததால் உன் நெஞ்சை நெருப்பு தழுவுமே என்றுதான் அழுகிறேன். தினம் தினம் விடியும் வரை அழும் என்று தெரிந்தும் நீ ஏன் ஒளிந்து கொள்கின்றாய்? தினம் தினம் இந்த தாரகை விடியும் வரை அழும் என்று தெரிந்தும் நீ ஏன் ஒளிந்து கொள்கின்றாய்? என்னை நிராகரிக்கிறாய் என்பதற்காக நான் அழவில்லை. உன்னை நான் நிராகரிக்க வேண்டுமென்று என்னை நீ நிராகரிப்பது போல் விலகிச் சென்று என் நினைவிலேயே ஆழ்ந்து என் இமைகள் ஈரமாகும் என்று உன் கள்ள பள்ளத்தாக்கில் அருவிகள் நெளிந்து உருகுமே. இவையெல்லாம் எனக்கு தெரியாது என்றா நாடகம் ஆடுகின்றாய்?
அமாவாசைக்குள் எத்தனை நாள் உன்னால் இருந்து விட முடியும்? அமாவாசைக்குள் எத்தனை நாள் உன்னால் இருந்து விட முடியும்? வருகின்ற பஸ்ஸை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். வருகின்ற பஸ்ஸை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். நீ வரமாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் வருகின்ற பஸ்ஸை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். நீ கடிதம் போட மாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் தினமும் தபால்காரருக்காக காத்து கொண்டே இருக்கின்றேன். என் மனம் கடல் அலையைப் போல் ஓலமிட்டுக் கொண்டே உள்ளது. என் மனம் கடல் அலையைப் போல் ஓலமிட்டுக் கொண்டே உள்ளது. ஆதலால் என்னை காதலித்திடு. என்னில் உறங்கி போன கவிதைகளை எழுப்பிடு. என் ஐம்புலன்களை செப்பனிடு. என்னை கவ்வி கிடக்கும் இருட்டை விரட்டிடு. என்னை மீண்டும் மனிதனாக்கிடு. மரணத்திடமிருந்து என்னை மீட்டிடு. என்னை மீண்டும் மனிதனாக்கிடு. மரணத்திடமிருந்து என்னை மீட்டிடு. நெஞ்சம் பள்ளம் விழுந்து பசியோடு கிடக்கிறது. நெஞ்சம் பள்ளம் விழுந்து பசியோடு கிடக்கிறது. எப்போதும் என் மனம் கடலையைப் போல் ஓலமிட்டுக் கொண்டே உள்ளது. ஆதலால் என்னை காதலித்திடு. பாலை மணல் வெளியில் நடந்து நடந்து கால்கள் துவள கண்கள் மயங்க விழுந்து சரிய குலை நடுங்க விழித்தேன் கனவில் இருந்து. பாலை மணல்வெளியில் நடந்து நடந்து கால்கள் துவள கண்கள் மயங்க விழுந்து சரிய குலை நடுங்க விழித்தேன் கனவில் இருந்து. இருட்டு என்னை சுற்றிலும் கதவிடுக்கில் நிற்கிறது என் கலங்கரை விளக்கம். இருட்டு என்னை சுற்றிலும் கதவிடுக்கில் நிற்கிறது என் கலங்கரை விளக்கம். தாகம் என் உயிரெங்கும். தாகம் என் உயிரெங்கும். கதவுக்கு வெளியே மலைச்சாரல் ஓசை. கதவுக்கு வெளியே மலைச்சாரல் ஓசை. கதவு தாளிட்டுள்ளது, நான் தான் தாளித்தேன். கதவு தாளிட்டுள்ளது, நான் தான் தாளித்தேன். யாராவது தட்டினால் திறந்து விடுவேன். யாராவது தட்டினால் திறந்து விடுவேன். யார் தட்டுவார்கள்? யார் தட்டுவார்கள்? எப்போது தட்டுவார்கள்? மனம் எவ்வளவு மாறி கிடக்கிறது. மனம் எவ்வளவு மாறி கிடக்கிறது. நெல் விளைந்த இந்த வயலில் புல்லாவது முளைத்திருக்கலாம். ஆனால் முள்ளல்லவா முளைத்து கிடக்கிறது. நெல் விளைந்த இந்த வயலில் புல்லாவது முளைத்திருக்கலாம். ஆனால் முள்ளல்லவா முளைத்து கிடக்கிறது. மன வயலுக்கு காதலன்றோ விவசாயி. மன வயலுக்கு காதலன்றோ விவசாயி. பயிரிடாத நிலம் பாலைவனமாவதும் பராமரிக்காத இடத்தில் குப்பைகள் குவிவதும் இயற்கை நியதிதான். பயிரிடாத நிலம் பாலைவனமாவதும் பராமரிக்காத இடத்தில் குப்பைகள் குவிவதும் இயற்கை நியதிதான். அதனால்தான் நெல் விளைந்த இந்த வயல் உட்காடாய் கிடக்கிறது. போதும் நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஐயா தலைவரே வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஏற்ப நான் பேசுறாரு, நீங்க தான் தெரியுது. சூப்பர் சூப்பர் ஐயா, அருமையா. நல்லது, நன்றி நன்றி. சுதர்சன் ஐயா அவர்கள் மிகவும் விரும்பி கேட்டிருந்தார்கள். ஐயா அப்படியே மரியாதை, அந்த சிவாஜி கணேசன் முதல் மரியாதை அந்த படத்துல சிவாஜி கணேசன் மாதிரி கம்பீரமா காதல் கவிதைய வாசிங்கய்யான்னு சொல்லியிருந்தாரு. ரசிச்சாரு. அதுக்கு தகுந்த மாதிரி இவருக்கெல்லாம் இணையாக ஒரு பின்னூட்டத்தை கொடுக்க நம் தேடல் இலக்கிய நிறுவனர் யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தின் தலைவருமான திராவிடமணி ஐயா அவர்களை அழைக்கிறேன். சிறப்பான பின்னூட்டங்களை காதுல வாங்கியிருப்பாரு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய கவிதையிலையும் அப்பப்போ கூட கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு கொஞ்சம் வேலைகளா இன்னைக்கு ஆகி போனதுனால அதுக்கு சரியான முறையில நான் பின்னூட்டம் கொடுக்கணும் அப்படின்னா நான் முழுமையா திரும்பவும் நீங்க ஒன்ஸ் மோர்
கவிதை சொன்னால் ஒன்ஸ் மோர். இல்ல வேண்டாம், சொல்ல வேண்டும் என்று நான் இல்ல கேட்டுக்கொள்கிறேன். போதும் வேண்டாம். நீங்க கவிதை வாசிக்கிறீங்களா, தயாராகிட்டீங்களா, இல்ல தயார் பண்ணணுமா? ஆமா, அதான் இப்பதான் ஒரு கவிதை ஒரு வரி எழுதுனேன். சரி சொல்லிடுவோமே. சொல்லிருங்க. ம். உங்களை போல காதலை பகிரங்கப்படுத்த முடியாது எங்களால். அப்படியா? சிறப்பா சொல்லிட்டீங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஐயாவோட இயல்பை சரியா சொல்லிட்டீங்க. நல்லது. அதாவது சொல்லுங்க. எழுத்தில் மட்டுமே புலி அவர். என்னுடைய இந்த தாஜ்மஹால் குறித்த ஒரு சின்ன ஒரு 4 வரி கவிதை. சொல்லுங்க ஐயா, வாருங்கள். யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தின் தலைவர் திராவிடமணி ஐயா அவர்களை தாஜ்மஹால் தலைப்பில் கவிதை வாசிக்க அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, தாஜ்மஹால் அப்படின்னு நினைச்சாலே எனக்கு மருதகாட்சியினுடைய அந்த வரிகளும் அந்த இசையும் தான் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது பாவை விளக்குல. அந்த வரியை அடிச்சுக்கிறதுக்கு எத்தனை கவிதைகள் வந்தாலும் முடியாதுன்றத நான் மனப்பூர்வமா சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பாடல் அது. அது பாடுங்க அந்த பாட்டு. அது கடைசியில பாடுறேன். சரி, கவிதையை சொல்றேன். சரி, சொல்லுங்க. இளமை குளத்தில் கல்லெறிந்து காயப்படுத்திய காதலின் காயங்கள் என்றுமே ஆறாது. இளமை குளத்தில் கல்லெறிந்து காயப்படுத்திய காதலின் காயங்கள் என்றுமே ஆறாது. உலகம் சுழலும் வரை அது மாறாது என்பதற்கோர் அழகிய சாட்சியாக யமுனையின் கரையில் காட்சியாக காலாவதியாகாமல் காலச்சுவடாக நின்று கொண்டிருக்கிறது தாஜ்மஹால். இதுதான் என்னுடைய கவிதை. தாஜ்மஹாலுடைய இன்ஸ்டன்ட் கவிதை. தொடருங்க, பாட்டு தொடருங்க. பாட்ட சொல்லட்டுங்களா? பாட்டாச்சு, பாட்ட சொல்லவா பாடவா? பாடுறேன், கேட்டுக்கங்க. பாடுங்க. ஐயா, உங்கள் விருப்பமாக அந்த பாடலை பாடுறேன். நீங்க போன் பேசி முடிச்சிட்டீங்களா? காவியம்மா ஐயா, முடிச்சிட்டு வந்துட்டேன், பாடுங்க. காவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா. காவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா. காவியமா முகலாய சாம்ராஜ்ய தீபமே சிரித்த முகத்தோடு நினைவில் கொஞ்சம் ரூபமே. முகலாய சாம்ராஜ்ய தீபமே சிரித்த முகத்தோடு நினைவில் கொஞ்சம் ரூபமே. மும்தாஜே மும்தாஜே முத்தே என் பேகமே. மும்தாஜே முத்தே என் பேகமே பேசும் முழுமதியே என் இதய கீதமே. பேசும் முழுமதியே என் இதய கீதமே. என்றும் இன்பமே பொங்கும் வண்ணமே என்னை சொந்தம் கொண்ட தெய்வமே. என்றும் இன்பமே பொங்கும் வண்ணமே என்னை சொந்தம் கொண்ட தெய்வமே. அன்பின் அமுதமே அழகின் சிகரமே ஆசை வடிவமே உலகின் அதிசயமே
அன்பின் அமுதமே, அழகின் சிகரமே, ஆசை வடிவமே, உலகின் அதிசயமே, காவியமா நெஞ்சின் ஓவியமா, அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா, காவியமா எந்நாடும் அழியாத நிலையிலே, காதல் ஒன்றேதான் வாழும் இந்த உலகிலே. எந்நாடும் அழியாத நிலையிலே, காதல் ஒன்றேதான் வாழும் இந்த உலகிலே. கண் முன்னே தோன்றும் அந்த கனவிலே, கண் முன்னே தோன்றும் அந்த கனவிலே, உள்ளம் கலந்திடுதே ஆனந்த உணர்விலே, உள்ளம் கலந்திடுதே ஆனந்த உணர்விலே. கனியில் ஊறிடும் சுவையை மீறிடும் இனிமை தருவதும் மை காதலே. கனியில் ஊறிடும் சுவையை மீறிடும் இனிமை தருவதும் மை காதலே. காலம் மாறினும் தேகம் அழியினும் கதையில் கவிதையில் கலந்தே வாழுவோம். காலம் மாறினும் தேகம் அழியினும் கதையில் கவிதையில் கலந்தே வாழுவோம். காவியமா நெஞ்சின் ஓவியமா, அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா, காவியமா. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. நல்லா சிறப்பா அருமையா பாடினீங்க. அப்படியே அந்த பாட்டு தத்துரூபமா பாடுற அளவுக்கு பாடினீங்க. நல்லது. தாமோதரன் ஐயா லைனுக்கு வந்துட்டாரு. அவர் ஆரம்பத்து முதல்ல இருக்காரு, ஆரம்பம் முதலே இருக்காரு. இல்ல இப்ப அவரு லைவ்ல வந்துட்டாரு. லைவ் வந்துட்டாரா? சரி 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 சரிங்க. நல்லது நல்லது. அம்மா ரொம்ப நன்றிங்க. நல்ல சொல்லுங்க. 1960 அந்த படம் ரொம்ப மரணகாட்சி சிறப்பா இருந்தது. அந்த சிதம்பரம் ஜெயராமன் பாடியிருக்காரு இந்த பாட்டுன்னு நினைக்கிறேன். அப்படியே 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 கொஞ்சம் அந்த தாஜ்மஹால் அந்த ராகத்தோட இழுத்து பாடுறது, அந்த குரல் நிறுத்தி நிதானமா வரிகளை பாடி முடிக்கிறது எல்லாமே அப்படியே சிறப்பா இருந்தது. ஆனா இந்த பாட்டுல மும்தாஜ், தாஜ்மஹால் இப்படிலாம் வரும்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்ல, சுத்தமா தெரியல. அத வந்து நீங்க ரொம்ப சிந்திச்சு அதை எடுத்து ஒரு பாடலா இதுல கொடுத்து இந்த கவியரங்கத்தை சிறப்பிச்சிருக்கீங்க. கவிதையே தான் சொல்லணுங்கிறது இல்ல, இந்த தாஜ்மஹால், மும்தாஜ் அவங்கள பத்தி சொல்றதும் சிறப்பு தான். அந்த வகையில அந்த தாஜ்மஹால் கவியரங்கத்தை சிறப்பிச்சிருக்கீங்க. மிகவும் நன்றி. கொடுத்திருக்காரு. இருப்பினும் நீங்க வந்து ஒரு கோணத்துல, கவிஞர்கள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கோணத்துலதான் யோசிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வில் ஒவ்வொருத்தரும் பேசியிருப்பதும் பாடியிருப்பதும் கவிதை வாசித்திருப்பதுமே உதாரணங்கள் தான். ஐயா அவர்கள் வந்து கூறினார், மும்தாஜ் தாஜ்மஹால் இதுனாவே காதல் தானே, அதனால நான் கொஞ்சம் கடன் வாங்கி தாஜ்மஹால் காதலை சொல்லிட்டு என்னுடைய சொந்த காதல் படைப்பை நூல்ல வெளியிட்டதை சொல்றேன்னு பாடினாரு. ராகவன் ஐயா அவர்களும் அதுபோல ஒரு இன்றைய நிகழ்வையான சனிக்கிழமையை சிறப்பிச்சு பெருமாள் திருவடிகளை சேவித்து தன் கவியை உரைத்தார். அதுபோல நம் நிறுவனர் நம் யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தின் தலைவர் அவர்கள் கவியரங்கத்தை இன்னும் கொஞ்சம் சிறப்புப்படுத்தியுள்ளார். அவரது பாணியில் ஒவ்வொரு கவிஞர்களும் ஒவ்வொரு விதமாக கூறியதில் மிகவும் சிறப்பு. இன்று தலைவர் அவர்கள் கவிதையும் வாசித்து நிறுவனரை போலவே தலைவரும் சிறிதாக தாஜ்மஹால் கவிதையை வாசித்து பாடல் ஒன்றை பாடி அதை மிகவும் சிறப்பு படுத்தி விட்டார். நன்றி நன்றி. நிகழ்வு இன்று வித்தியாசமாகவும் கலகலப்பாகவும் அருமையாகவும் போய்கொண்டிருக்கிறது. ஏன்னா எடுத்துக்கொண்ட தலைப்புகளுக்கு மட்டுமே பேசிக்கொண்டிருக்காமல் அதை சார்ந்து அதை தொட்டு இன்னும் என்னவெல்லாம் இருக்கிறது என்று பார்த்து பயணிக்கிறோம் அனைத்து கவிஞர்களும். அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக வேற யார் லைன்ல இருக்காங்க?
எல்லாம் பாடிய கவிதை வாசிச்சாச்சு. வாசிச்சாச்சுங்கய்யா. ம். நான் சுதர்சன் வாசிச்சிருக்கேன். நீங்க சொல்லுங்கய்யா. வாசிச்சிருங்க. செயலாளர் வாசிச்சிருங்க. வாசிச்சிடுறேங்கய்யா. ம். வாசிக்கீங்க. யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தில் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் எப்போதும் பார்வையாளராக இணைந்திருந்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தாமோதரன் ஐயா அவர்களுக்கும், முதலாவதாக இணைந்து நிகழ்வை பெருமைப்படுத்தும் ராகவான் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இணைந்து கவிதைகள் வாசித்த அனைவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வான தாஜ்மஹால் தலைப்பினில் நானும் ஒரு கவிதையை வாசிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு பார்வையை தொட்டு என் கவிதை வரிகள் இருக்கும். அதை தற்போது வாசிக்கிறேன். தாஜ்மஹால். புதைக்குழி ஒன்றுதான், அங்கு புதைக்கப்பட்டதென்னவோ இரண்டு. புதைக்கப்பட்டது மனைவி மும்தாஜ் மட்டும் அல்ல, ஷாஜஹானின் ஆழமான அன்பும் அவளுடன் சேர்த்தே புதைக்கப்பட்டது. புதைக்குழி மீது அழகாக ஜொலிக்கும் தாஜ்மஹால் அந்த அன்பின் பிரதிபலிப்பினால் கலை அழகுடன் காட்சி அளிக்கிறது. பொன்னாபரணங்களை பூட்டிக்கொண்ட கட்டிடம். ஆபரணங்களை மட்டும் இல்லாமல் உறங்கும் நேரம் தவிர மற்ற நேரங்களிலெல்லாம் ஷாஜஹானின் விழிகளையும் தன் மீதே பதித்து கொண்டது. ஷாஜஹான் பார்த்து பார்த்து உருவாக்கிய அந்த அன்பு மாளிகை. உயிரற்ற அணிகலன்களில் என்ன இருக்கிறதென்றோ என்னவோ உயிர்ப்புடன் தன் மீது பாய்ச்சும் விழியின் ஒளியில் இருக்கிறது அத்தனை ஆபரணமும் என்றே. பூமிக்குள் இருந்தும் தன் கணவனின் கண்களை தன் மீதே ஈர்த்து கொண்டே இருந்தாள் மும்தாஜ். அது ஒரு அன்பின் அடித்தளம் தாஜ்மஹால். நன்றி, வணக்கம். தாஜ்மஹால் கவிதை தனலட்சுமி ஆறுமுகம், சேலம். நன்றி. ஐயா சொல்லுங்க. சூப்பர். சிறப்பாக சொன்னீங்க. நன்றிங்க. புதைக்கப்பட்டது இரண்டு பேரா? ஆமாங்கய்யா, புதைக்கப்பட்டது இரண்டு. மும்தாஜ் ஒன்று, ஷாஜஹானின் மனதும் அதே போயிடுச்சு. அவரோட உயிரை அங்கே புதைச்சிட்டாங்க. அவர் இருந்தாரு ஒரு ஆள், அவ்வளவுதான். அவரோட மனசை வந்து ஷாஜஹானோடய சேர்த்து புதைச்சிட்டாங்க. ஐயா குகன் ஐயா அவர்கள் மியூட் எடுத்துட்டு பேசுங்க. மியூட் எடுக்காம ரொம்ப நேரமா பேசுறாரு ஐயா. அது ஷாஜகானை புதைக்கலம்மா, மும்தாஜ் தானே புதைச்சாங்க. அவரோட மனசும் சேர்ந்தாங்க, அதோடய புதைச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவருடைய காதல் ஆழமானது என்றுதான் விதைச்ச மாதிரி தெரியுது. அது கட்டிடம், அது எழுந்து நின்று பேசுகிறது. நல்லதுமா, நல்லது. இப்போ சொல்ல போன மும்தாஜ் வந்து இன்னும் காதலி இல்லையாமே, அவர் மனைவி தானே. அது எத்தனாவது மனைவியா? 30வது மனைவியோ 35வது மனைவியோமா? அப்படிதான் ஏதோ சொன்னாங்க. 42வது மனைவியோ என்னமோதான். எத்தனாவது மனைவி தலைவரே? இல்ல, அவரு 1000 மனைவி கேட்டனால மும்தாஜ் மேல அளவு கடந்து அன்பு வச்சதுக்கான ஒரு அடையாளம் சின்னம் தானே அது. அது என்ன ஒருத்தர் மேல மட்டும் அவ்வளவு அன்பு வச்சுட்டாரு, அத்தனை பேர் இருந்து? தெரியல, ரொம்ப எல்லாருக்குமே ஒரு சிறப்பு இருக்கும். அந்த அம்மாட்ட அன்பு ரொம்ப கூடுதலா இருந்திருக்கும் போல. அப்படியா? சரி, நல்லது. அவங்க அன்பை மட்டுமே பொழிந்திருப்பாங்க. மற்றதிலாம் எதையும் பெருசா கண்டுக்காம கணவன் மட்டுமே போதும் அப்படின்னு வந்து கணவன் மேல அன்பு நிறைய பொழிஞ்சிட்டாங்க போல இருக்குது. அது அவருக்கு தனிப்பட்ட முறையில பிடிச்சிருக்கலாம். ஏன்னா இத்தனை மனைவிகளுக்கு மத்தியில மும்தாஜை மட்டுமே அவர் சிறந்து நேசிச்சார். அவங்களுக்காக வந்து அவர் கேட்டுக்கொண்டதற்காக இப்படி ஒரு கலைப்படைப்பை படைத்திருக்கிறாருன்னா அது அப்ப எவ்வளவு ஒரு ஆழமான அன்பாக இருந்திருக்கும் தான் நம்ம பார்க்கணும். மற்ற மனைவிகள் என்ன நினைச்சிருப்பாங்க? மற்ற மனைவிகள்லாம் சரி, இருக்க இடம் கிடைச்சிருக்குது இருந்திருப்பாங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் பராமதான் இருந்திருக்கோம். யார் கண்டாங்க? மற்ற மனைவியர்கிட்ட கேட்டோம்னா அது என்னதுமா தாஜ்மஹால்
அது என்னதுமா தாஜ்மஹால் அப்படின்னு கேட்டோம்னா அது என் சக்கரவர்த்தியோட சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையிலேயே பெண்களுக்கு இயல்பாக இருக்கும் குணத்தை அருமையாக விளக்க உரை கொடுத்திருக்கிறீர்கள் தலைவரே. அந்த அவருக்கு கடைசி காலத்துல அந்த தாஜ்மஹால் தானே பாத்துக்கிட்டே ஜெயில இருந்தாராமா. ஆமா ஆமா, அதான் அந்த ஆமா அன்பு ஆமா. அன்பு அவரோட அன்பு வந்து அது புதைக்கப்பட்டதுனால அவருடைய பார்வை மகன் கைது செய்து ஒரு கட்டிடத்தில் அவரை அடைத்து வைத்த போது அங்கிருக்கும் ஜன்னல் வழியாக அந்த தாஜ்மஹால் கட்டிடம் தெரியுமா. அவர் எந்நேரமும் உறங்கும் நேரம் தவிர அந்த இடத்தில் தான் அமர்ந்து அந்த சமாதியே பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு வரலாறுகள் கூறுகிறது. அது ஒரு அது ஒரு ஷாஜகானுக்காக ஏன் ஒரு திரைப்படம் வரல? ஆமாங்கய்யா, நம்மளாம் சேர்ந்து எடுத்துடலாங்க. இங்க நம்ம சுதர்சனம் போயிட்டாரா? சரி சரி சரி, சரவணன் வந்திருக்காரு, அவர் கவிதை வாசிப்பாரு தாஜ்மஹால் பத்தி. வாசிக்கிறீங்க, அதுக்குள்ள நம்ம தாமோதரன் ஐயா அவர்கிட்ட கொஞ்சம் கேட்கலாம். ஐயா தாமோதரன் ஐயா, நீங்க ஒரு 2 வரி சொல்லட்டும், ஏதாவது ஒரு அவர் கருத்து சொல்லுவார். அவருக்கு தெரியாதா என்ன? இத்தனை பேர் பேசுனதே கூட அவர் சொல்லிரு. கவிதைகள்லாம் அருமையா இருக்கு சார். ஆனா என்ன ஒரு வருத்தம்னா, நம்ம தான் பேசிட்டு இருக்கிறோம் காதலை பத்திங்கிற மாதிரி, இன்னும் இளைஞர்கள் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. என்ன செய்யறது, நம்ம கிட்ட இளைஞர்கள் இல்லையே. இளைஞர்கள்லாம் வந்து அப்படியே லேப்டாப்பு, ஃபேஸ்புக்கு, போனு, வாட்ஸ்அப்பு, இதுல அப்புறம் நேரடி நிகழ்வா ரோட்ல, காலேஜ்ல, பள்ளியில இப்படி போயிடுறாங்க. இப்படியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமையான நேரம் இல்லை. அந்த காரணம். இளைஞர்களை கொஞ்சம் நம்ம பேர் இழுத்து வச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்றைய தலைமுறையினருடைய இதயத்துல இருக்கக்கூடிய காதல் வந்து ஒரு பெரிய விளையாட்டுத்தனமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா திராவகங்களை வீசக்கூடிய அளவுல எனக்கு கிடைக்காத யாருக்கு கிடைக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு அந்த காதலை வந்து ரொம்ப கேவலமான முறையில தான் இன்னைக்கு கொண்டு போறாங்க. 100% சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா அன்னைக்கு நம்ம 90களுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா உண்மையிலேயே வந்து காதல் நல்லா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அது காலப்போக்குல வந்து இன்னைக்கு பூமி சூடானது மாதிரி காதல் வந்து கருகி போச்சு, அப்படித்தான் சொல்ல வேண்டியது. எங்கிருந்தாலும் வாழ்க, 2 பேரும் எங்கிருந்தாலும் வாழ்க என்ற காதல் தான் அன்று வாழ்ந்து கொண்டிருந்தது. காதல் இன்னைக்கு வந்து எனக்கு இல்லை என்றால் நீ இருக்கக்கூடாது, எங்கேயும் இருக்கக்கூடாது, வாழக்கூடாதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய காதலா மாறி போச்சு. ஐயாவும் அதேதான் சொல்றாரு. அன்று எல்லாம் அப்படிதான் இருந்தது. எனக்கு கிடைக்கலனாலும் நீ எங்க இருந்தாலும் நல்லா இரு அப்படின்னு தான் சொல்லி வாழ்த்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து உடனடியாக அந்த காதல் கொண்ட மனது எப்படி அவ்வளவு ஒரு கொடூரமாக மாறுகிறது என்பதுதான் கேள்விக்குறியாகவும் சிந்தனைக்குரியதாகவும் வருத்தத்திற்குரியதாகவும் இருக்கிறது. இன்றைய இளைஞர்களின் பிற்போக்குத்தனமான சிந்தனை இப்படி உருவாகிறது என்று தெரியவில்லை. அதை எப்படி அந்த அளவுக்கு திராவகம் வீசுகிற அளவுக்கு அவர்கள் மனம் போகிறது என்று தெரியவில்லை. அப்படி என்றால் அதில் என்ன காதல் இருந்திருக்கும் என்றுதான் யோசிக்க வைக்கிறது. அப்படித்தான் இன்றைய காலம் போய்கொண்டிருக்கிறது. அதனாலதான் வந்து தாமோதரன் ஐயா சொல்ற மாதிரி இளைஞர்கள் வந்து வரமாட்டேங்கிறாங்க. அடைந்தால் மகாதேவி, அடையாவிட்டால் மரண தேவி அப்படிம்பாரு. அது கூட மரணம் யாருக்குன்னு தெரியல. குவனையாவுக்கு பழைய ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. குவனையாவுக்கு அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனேங்கிற மாதிரி. பழசுதான் நமக்கு வர, புதுசெல்லாம் வராது இல்ல. சரி இருக்கட்டும், நாம போடுற பதிவுகள்லாம் நம்ம தான் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பிற்காலத்திலேயாவது அப்ப வந்து தாஜ்மஹாலை கட்டிட்டு இருக்கும்போது எல்லோரும் அறிஞ்சிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கட்டடம் எழும்பிட்டு இருக்குதுன்னு அந்த பகுதியில் இருக்கிற கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அயல் நாடுகளில் இருக்கும் தூதுவர்கள் மூலியமாக மன்னர்கள் நிறைய பேர் தெரிந்திருப்பார்கள். அப்படி பரவி இருக்கும். நாம ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு சிந்தனையை போட்டு ஒரு மூத்தோர்களாக இருக்கும் நாம்
பின்னாளில் யூடியூப்ல பார்த்து எதெல்லாம் எப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது அவங்க கொஞ்சம் பக்குவப்பட்ட நிலையில பார்க்கும்போது சரியாக இருக்கும். அவர்களுக்கு வழிநடத்தி வழிகாட்டி செல்வோம் நாம். அவர்கள் இணையவில்லை என்றாலும் பரவாயில்லை, என்றாவது ஒரு நாள் பார்ப்பார்கள் என்ற நோக்கில் இந்த நிகழ்வை நடத்துவோம். ஒவ்வொரு ஜூம் நிகழ்வையும் நடத்தி கொண்டிருப்போம். நாம் பேசுகிறோம் என்பது மட்டுமல்லாமல் வருங்காலத்தில் அனைவருக்கும் அது உபயோகமாக, பிரயோஜனமாக, கருத்து நிறைந்ததாக, நல்வழிப்படுத்துவதாக நம் நிகழ்வு என்றும் நிறைந்திருக்கட்டும், நல்வழி காட்டட்டும். அடுத்ததாக சரவணன் ஐயா நிகழ்வில் இணைந்திருக்கிறார்கள். அவரை வணக்கம் கூறி வரவேற்கிறேன். வாருங்கள் ஐயா, தங்கள் கவிதையை வாசியுங்கள். தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தினுடைய வாராந்திர வாசகர் சந்திப்பினுடைய இன்றைய நிகழ்வாக கவியரங்க தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய அமைப்பினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும், தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய நீதியரசர் ஐயா அவர்களுக்கும், தமிழக யாவரும் கலை இலக்கிய மையத்தினுடைய தலைவர் மதிப்பேற்று ஐயா அவர்களுக்கும், மற்றும் யார் வரினும் வராவிடினும் நான் வருவேன் என்று எப்படி தமிழை காக்க பூவே சுவாமிநாதன் ஐயர் அவர்கள் புறப்பாட்டாரோ அதை போல இந்த நிகழ்வில் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் பங்கேற்கக்கூடிய ராகவன் ஐயா அவர்களுக்கும், அதே போல் தாமோதரன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இணைப்பில் இணைந்து கவி வாசித்த அத்தனை கவி பெருமக்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். தாஜ்மஹால். மானுடத்தின் பெருக்கமே அன்பின் இருப்பிடமே, மனங்கள் இணைவதே மகிழ்ச்சியின் திறவுகோல். அன்பினை வெளிப்படுத்த 1000 வழிகள் உண்டு. அழகான பேச்சும் பேசாத மௌனமும் ஓரவிழி பார்வையும் மாறாத கற்பனையும் உள்ளத்தினை ஒன்று சேர்க்கும். இரு மனங்கள் ஒரு மனமாய் மாறிடும். உறவினை வலு சேர்த்திடும். ஓருயிர் ஈருயிர் சேர்ந்து காலமும் அன்பின் அளவிலா காலம்தான். 1000 ஊடல்களும் கூடல்களும் வரும் போகும். தூய அன்பு மனதில் இருந்தால் வாழ்ந்து மறைந்தாலும் வரலாறாக மாறி போகும். காதலை சொல்ல வார்த்தைகள் மட்டுமல் கட்டிடங்களும் பேசும். காணும் போதே காதலின் ஆழத்தை கூறும். காதலின் நினைவு அல்ல காதலின் ஆழம் என்பதை காலம் கடந்தாலும் மறைந்தாலும் நிலை பெற்று அதிசயமாக மாறி அனைவருக்கும் வழிகாட்டும் தாஜ்மஹாலே, நீ இருவரின் காதலில் விளைந்த அதிசயம் அல்ல, எல்லார் மனங்களில் இருக்கும் காதலின் சான்று. உலகின் ஒப்பற்ற அதிசயம் நீ, உண்மை அன்பின் நினைவு சின்னம் நீ. காதலை போற்றுவோம், காதலை போற்றுவோம். நல் வாய்ப்பிற்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. நன்றி ஐயா, மிகவும் சிறப்பாக இருந்தது. ஐயா குகன் ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. நன்றாக இருந்தது. ஆனா வரிகள்லாம் மறந்து போச்சே. கேட்கறது நன்றா இருந்தது, நல்லா இருந்தது. சொல்லுங்க சரவணன், மறுபடியும் படிக்கிறீங்களா? மானுடத்தின் பெருக்கமே அன்பின் உறைவிடமே, அழகான பேச்சு பேசாத மௌனம். ஓ, ஏற்கனவே அனுப்பிட்டாரா? இல்லைங்கய்யா, அவரு பேசும்போது நான் கவனிச்சதுதான். அப்படியே எழுதிட்டீங்களா? பரவாயில்லையே, ஷார்ட் அண்ட் மாதிரி எழுதிட்டீங்களா இருக்கு. ஓகே ஓகே. அப்படி அழகான பேச்சு பேசாத மௌனம், ஓருயிர் ஈருயிர் சேர்ந்து காதல், தூய மனது இருந்தால் காதல் என்னாலும் சிறப்பாக வாழ்ந்திருக்கும். நிறைய வரி படிச்சாரு. இறுதியாக காதலை போற்றுவோம், காதலை போற்றுவோம். இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துல தான் கையா எழுது. நீங்களும் ஒரு ஆசிரியர் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கிறீங்க. சரி, நல்லது நல்லது நல்லது. பரவாயில்ல, நல்லா இருக்குங்க. வரிகள்லாம் நல்லா செதுக்கி எழுதியிருக்கீங்க. ஆமாங்கய்யா, நல்லா சிறப்பாக இருக்க. இதையா காதலை போற்றுவோம், காதலை போற்றுவோம்னு 3 முறை கவிதை வாசித்து நிறைவு செய்திருக்கிறார் கவிதையை. மானுடத்தின் பெருக்கமே, மிக சிறப்பான வரி அது. யோசிப்பது, மானுடத்தின் பெருக்கமே காதல்ல தான் உற்பத்தி ஆகுது. உலக இயக்கம் அது.
அது வந்து மிக நிறைய அர்த்தங்கள் பொதிந்த வரிகள். அது மிக சிறப்பாக காதல் கல்யாணம் பண்ணிருப்பாரோ சரவணன்? காதல் கல்யாணம் பண்ணீங்களா? ஐயா எல்லா கல்யாணமும் காதல் கல்யாணம் தாங்க ஐயா. ஓ, மனைவியை காதலிக்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் காதல உருகி உருகி காட்ட வேண்டியதுதான். அதெல்லாம் காதலா எடுத்துக்க வேண்டியதுதான். குடும்பத்துல காட்டுறது உள்ளுக்குள்ள அது வந்து உவகையை கொடுக்க வேண்டியதுதான். புவனையா கேக்குறது வந்து கிமுவா கிபியா அப்படி கல்யாணத்துக்கு முன்னா கல்யாணத்துக்கு பின்னா பின்னாடி மனைவியை காதலிக்கிறார். காதல் இருந்தால்தான் ஐயா அங்க மகிழ்ச்சி தான், குடும்பம் நல்லது நல்லது நல்லது. சரி, நல்லா இருந்துங்க. மானுடத்தின் பெருக்கம், அன்பின் பெருக்கம். நன்றி. நல்லது. இன்னைக்கு அனைவருமே கவிதை வாசிச்சாச்சு. குழுவுல சரவணன் ஐயா கிட்ட கேட்டுக்கிறேன், பாட்டு பாடுங்களேன். போடுங்க. தாஜ்மஹால் பத்தி பாட்டு அல்ல தாஜ்மஹால் படப்பாட்டு. தாஜ்மஹால் படப்பாட்டல் தாஜ்மஹால் படத்திலேயே அந்த ஈச்சி எலுமிச்சை நெட்ல எடுத்து உடனே பாடுறவங்க பாடுங்க. அதான் சார் கரெக்டா சொல்லிட்டாரு பாருங்க ஐயா. ஈச்சி எலுமிச்சை பாட்டு அந்த தாஜ்மஹால் படத்துல கூட அந்த தாஜ்மஹால் அப்படியே அந்த ஸ்டில்ல வச்சுட்டே பாடுவாங்க அந்த கட்டட பொம்மைய. நீங்க இதுல நெட்ல உடனே எடுக்க முடிஞ்சா எடுத்துட்டு பாடுங்க யாராவது. தாஜ்மஹால் தேவையில்லை அண்ணமே அண்ணமேன்னு பாடுங்க. ஏதோ ஜீன்ஸ் படத்துல உலக அதிசயமா அண்ணமே இவரு அது வந்து பூவுக்குள் உறங்கிடும் கனி கூட்டம் அதிசயம். அது அதிசயத்துல சில வரிகள் தாஜ்மஹாலை பத்தி வரும்னு நினைக்கிறேன். அது சரவணன் சொன்ன மாதிரி காதலின் பெருக்கத்துக்கான அத்தனை அம்சங்கள் அதுல இருக்கும். ஆமா ஆமா. சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால். ஐயா அப்படியே சிறப்பா எடுத்துட்டாரு. பாடுங்க, அந்த பாட்டு தான் சொல்றேன். அந்த அப்படியே அந்த தாஜ்மஹால் அப்படியே பாடுங்க. நான் யூடியூப்ல பார்த்தேன். அப்படி பாடிடுவாரு எடுத்துட்டு இருக்காரு. பாடுவீங்க, அழகா பாடுறீங்க, நீங்க பாடுங்க. தாஜ்மஹால் பாடத்தை மிக அழகாக பாடுறீங்க, பாடுங்க. அழகாலாம் பாடுறது இதுவரை பாடி பார்த்தது கிடையாது. தாஜ்மஹால் படத்தை ரசிக்கிறீங்களா? உங்க ரசனை தான் அழகா இருக்கு. சரி, பார்க்கலாம், ஏதோ ஒண்ணு செய்வோம். டைம் இருக்கு. தாஜ்மஹால் ஒன்றுங்கிற படம் இதுல வருது அந்த பாட்டு. தாஜ்மஹால் ஒன்று வந்து காதல் சொல்லியதே, தங்க நிலா ஒன்று வந்து காதல் சொல்லியது. அது ஹரிஹரன் பாடுற பாட்டு, அர்ஜுன் படம். படத்தை பாட்டுங்க. ஆமா, பாடலாசிரியர் கலைக்குமார், ஹரிஹரன், தேவா, கண்ணோடு காண்பதெல்லாம். நல்ல படம். பாட்டு வரும்னா பாடுங்க. நான் அதிகமா கேட்டதில்ல. ஹரிஹரன் பாடல்லாம் அவ்வளவு சாதாரணமா பாட முடியாது. அப்படியா? அப்படியே சுழிச்சு விட்டு போயிடுவாரு, வந்து கிணற விட்டுருவாரு. நம்ம சாதாரண ஆளுங்க இல்ல, பாடி பார்த்தது இல்லை நானு. பாடுங்க. அதனால அது பாட முடியாது. சித்திரை மாதம் மார்கழி மாதம் நீங்க பாடின பாட்டு தாஜ்மஹால் தேவையில்லை, அன்னமே அன்னமே, காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமே அப்படின்னு ஒரு பாட்டு. அமராவதி, அஜித் குமாரோட முதல் படம். அப்படியா? ஆமாங்க. ஓகே. அஜித் குமாருக்கும் தாஜ்மஹாலுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கும் போல இருக்கு. சரி, ஓகே, நல்லது. தாஜ்மஹால் நம்ம மனசுல நீக்க மரம் நிறைந்து நிக்குது. சரி, ஓகே, முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் ஐயா. சரி, யாரோ ஒருத்தர் முடிச்சு வைங்க. நல்லது. மணி 8:30 ஆகுது. பரவாயில்ல, முடிச்சுக்கலாம். சரிங்க ஐயா, ஒரு பாடல் ஒன்று சரியா அமையல
போல இருக்கு, எடுக்க முடியல. சரி, தலைவர் அவர்களை நன்றியுரை வாழ்த்தி நிகழ்வை முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இருக்கிறீங்களா இல்லையா? இன்றைய வணக்கம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். வணக்கம். இன்றைய தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தினுடைய இன்றைய நிகழ்வு கவியரங்கமாக இனிதே மனத்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்விலே அனைவரும் நல்ல வழியாக கவிதைகளை சொல்லி ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டோம். இந்த நிகழ்விலே கவிதை வாசித்த அனைவருக்கும், அதே போல நம்முடைய செயலாளர் சரவணன் அவர்கள் சொன்னது போல எப்போதுமே எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய நிகழ்விலே வந்து கலந்து பார்வையாளர்களாகவும் பங்கேற்பாளர்களாகவும் கலந்து கொள்ளக்கூடிய திரு ராகவன் அவர்கள், தாமோதரன் ஐயா அவர்கள், அவர்களுக்கெல்லாம் வந்து சிறப்பாக எப்போதும் வந்து நம்முடைய தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையம் வந்து என்றென்றும் நன்றி கடன் பட்டுள்ளது என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். அனைவருக்கும் வேற முக்கியமான வேற எதுவும் செய்திகள் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்முடைய உறுப்பினர்கள்லாம் வந்து கொஞ்சம் அதிகமான அளவுல கலந்துக்கிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும். வர வர கொஞ்சம் எண்ணிக்கை வந்து குறையுது. அது கொஞ்சம் முதல்ல நிறைய ஆர்வத்தோட வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் ஏதாவது வேற வேலைகள்ல பணிகள்ல இருந்திருக்கலாம். இருந்தாலும் நம்மளுடைய செயலாளர் அவர்கள் ஓய்வு ஏதாவது ஒரு நேரத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுடன் ஒரு நிமிடங்கள் தொலைபேசியில அழைத்து அவர்களோட பேசணும் அப்படின்றத நான் அன்போடு கேட்டுக்கிறேன். அவர்களோடு அந்த தொடர்புல இருக்கும்போதுதான் அவர்களுக்கு அந்த ஒரு ஈடுபாடு வரும் அப்படின்றது எனக்கு தோணுது. அதை வந்து ஒரு பொறுப்பாக எடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தனிப்பட்ட முறையில அறிவிப்பாக மட்டும், நம்மளுடைய எழுத்துப்பூர்வமான அறிவிப்பாக இது மட்டும் இல்லாமல் குரல் வழியாகவும் அவர்களை வந்து நம்ம அழைத்து பேசும்போது இன்னும் அவர்களுக்கு சரி நாம வந்து கலந்துக்கிறணும் அப்படின்ற ஒரு உந்துதல் ஏற்படும் என்று நான் கருதுகிறேன். மற்றபடி எல்லோருக்கும் நம்முடைய யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தினுடைய உறுப்பினர்கள், நம்முடைய நலம் விரும்பிகள் அத்தனை பேருக்கும் இந்த நல்ல நேரத்திலே நான் இந்த நிகழ்ச்சி வாயிலாக நன்றியை கூறி இந்த நிகழ்ச்சியை இன்று இனிதே நிறைவு செய்து முடித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. நிகழ்விற்கு நன்றியுரையாற்றிய தலைவர் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்வோம் அனைவரும். உண்மை தாங்கள் கூறியது. இப்போது கூட 2-3 பேருக்கு குரல் பதிவாகவும் போட்டிருக்கிறேன். 2-3 வாரங்களாக தாங்கள் வரவில்லையே என்று. நான் ஓய்வாக இருக்கும் போதும் சரி, ஓய்வாக இல்லை என்றாலும் சிலருக்கு பேசியே ஆக வேண்டும், நிகழ்விற்கு வருவதில்லை என்று போன் செய்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். தலைவர் அவர்கள் கூறுவது போல இப்போது கூட 3 பேருக்கு குரல் பதிவும் விட்டுள்ளேன். 3 வாரங்களாக தொடர்ந்து உங்களை காணவில்லை அம்மா, வாருங்கள் என்று குரல் பதிவும் போட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். தொலைபேசியிலும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நன்றி தங்களின் சிறந்த கருத்திற்கு. இன்று நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் என்று விடைபெற்றுக் கொள்வோம். அடுத்த வாரம் கதையரங்கம். சரவணன் ஐயா அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்பார்கள். எப்பொழுதுமே கதையரங்கத்திற்கு அவர்தான் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். அடுத்த வாரம் அவர் கதையரங்கத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் இந்த நிகழ்வை சிறப்பாக முடித்துக் கொள்வோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம்.